Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Reviews. இன்னைக்கு டேட் 28/6/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 4 o'clockக்குள்ள இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 ரிலவெண்ட்டான பிரேக்கிங் நியூஸ், அதே போல் என்டிஏல இருந்து வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன் டு என்டிஏ என்ன அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Reviews யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லாஸ்ட் டேட் ஆஃப் நீட் யூஜி 2024, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் வந்துட்டு என்டிஏலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நியூஸ் அப்டேட். The Government of India has constituted a high-level committee on 22nd June 2024 under the chairmanship of Dr. K. Radhakrishnan, former chairman of ISRO. இப்போது என்டிஏக்கு வந்து டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து புதியதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருடைய தலைமையில் வந்து இப்போதைக்கு ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோரிடமிருந்து கேட்கப்படுகிறது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ் இன் த மெக்கானிசம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டேட்டா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போது இதுவரைக்கும் உங்களுக்கான குறைகள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது தெரிவிக்காமல் இருந்தால் இப்போது இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான குறைகளையும் முறைகேடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸ்டார்டிங் டேட் வந்து 27th June 2024, எண்டு டேட் வந்து 7th July 2024. அப்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அடுத்த ஹியரிங் 8th July 2024. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீட் மட்டும் இல்லாமல் என்டிஏ கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த தேர்வுகளாக இருந்தாலும் அதில் ஏதாவது முறைகேடுகள் இருக்குது இல்லைன்னா உங்களுடைய கருத்து கணிப்புகள், அதாவது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குது, மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிவிக்கலாம். Reforms on examination process conducted through the National Testing Agency. Share your suggestions on reforms on examination process conducted through NTA. இப்போது இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய குறைகள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். எது அப்படின்னா @government.in or @nic.in user can now log in through the particulars. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதை கொடுத்தும் நீங்கள் போய்க்கலாம். அதே போல் நீட் முறைகேடு தொடர்பான இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் புகார் தெரிவிக்கலாம். நீட் முறைகேடுகள் மட்டுமின்றி பரிந்துரைகள், கருத்துக்கள் சொல்லலாம். கல்வி அமைச்சகம் ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள், பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. புகார்களை, கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இணையதள முகவரியும் வெளியிட்டது கல்வி அமைச்சகம். அப்போது எங்கேங்க சார் நம்ம போய் பண்ணுறது அப்படின்னா, சப்மிட் யுவர் சஜஷன்ஸ், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புகார்கள் தெரிவிக்கவோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவோ, என்டிஏ நடத்தக்கூடிய தேர்வுகள் தொடர்பான ஏதாவது முறைகேடுகளை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் innovativeindia.mygov.in எக்ஸாமினேஷன் இதுலேயும் நீங்கள் ரெனோவேஷன் இதுலேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீட் முறைகேடு தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் புகார்கள் தெரிவிக்கலாம். ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள், பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. நீட் முறைகேடு தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் புகார் அளிக்கலாம்.
புகார்கள் தெரிவிப்பதற்கான இணையதள முகவரியும் வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். அப்போ இந்த இணையதள முகவரி என்னங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கான பிக் பிரேக்கிங் நியூஸ். ஏற்கனவே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை சார் நான் வந்து இப்போ என்னுடைய கம்ப்ளைண்ட்ஸையும் இல்லைன்னா என்னுடைய சஜஷன்ஸையும் நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. சப்மிட் யுவர் சஜஷன்ஸ் innovativeindia.mygov.in. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.